நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தை ஒரு வழிப்பாதையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலத்தை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சௌரியம் இல்லைன்னு சொல்ல லோக்கல் பீப்புளுக்கு 100% நீங்கள் பண்ணி வரை போக வேண்டும். எனக்கு போக தேவையில்லை. அதனால் நான் மேலே போகிறேன். அந்த பர்பஸ் தான் நான் வந்து இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, எந்த காரணத்திற்காக அந்த பாலத்தை ஒரு வழி பாதையாக மாற்றுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சுமார் 320 கோடி மதிப்பீட்டில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுடன் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு பள்ளிப்பாளையம் உயர்மட்ட மேம்பாலம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி மூலியமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலம் என்பது சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது பள்ளிப்பாளையம் முதல் எஸ்பிபி காலனி வரையிலான இந்த உயர்மட்ட மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு நோக்கி செல்கின்ற வாகனங்கள் எஸ்பிபி காலனியிலிருந்து பள்ளிப்பாளையம் முக்கிய 4 வழி சாலைகளிலிருந்து புதிய பாலம் வழியாக இணைக்கப்படுகின்றது. மற்றொரு புறம் பள்ளிப்பாளையம் நகராட்சியிலிருந்து அருகில் இருக்கின்ற பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்திற்கு மற்றொரு பாலம் இணைக்கப்படுகிறது. இந்த பாலத்தில் கடந்த 20 தினங்களாக இருவழி போக்குவரத்து என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் புதிய மேம்பாலத்தில் அடிக்கடி மின்சார விளக்குகள் எரியாமல் இருந்த நிலையிலும், அதே சமயத்தில் தொடர்ந்து வேகத்தடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சுமார் இந்த 20 தினங்களில் மற்றும் 15 விபத்துகள் என்பது நேரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில நேற்றைய தினம் அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில இன்றைய தினம் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பார்வையிட்ட பொழுது, சரி இந்த பாதை அதாவது பள்ளிப்பாளையத்திலிருந்து ஈரோடு செல்லும் மேம்பாலம் என்பது ஒரு வழி பாதையாக மாற்றிவிடலாம் என அதிகாரிகள் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் மற்றொரு புறம் அந்த அறிவிப்பு பலகை என்பதும் ஒன்வே என்கின்ற பலகை என்பது வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏனென்று குறிப்பிட்டால் இருவழி போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் என்பது குறைக்கப்படும். அதே சமயத்தில் வாகன ஓட்டிகள் சுலபமாக பள்ளிப்பாளையம் பாலத்தை கடக்க முடியும் என பல்வேறு கோரிக்கை வைத்தனர். ஆனால் தற்போது பள்ளிப்பாளையம் பாலம் என்பது ஒரு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட பாலம் தற்போது ஒரு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்ட காரணத்தினால் தற்போது கீழே செல்கின்ற கல்லூரி மற்றும் அரசு தனியார் பேருந்துகள் ஆகியவைகள் மேலே செல்கின்ற காரணத்தினால் பயணிகள் மிகவும் சிரமமடையும் நேர்மை என்பது தற்போது ஈடுபட்டு இருக்கின்றது. தொடர்ந்து உடனடியாக ஒரு வழி பாதையை உடனடியாக அரசு அதிகாரிகள் திரும்ப பெற வேண்டும், இருவழி போக்குவரத்தை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்பதே பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.